ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி பூசணிக்காவை வச்சு பூசணிக்காய் போர்த்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பூசணிக்காய் விரும்பி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு பூசணிக்காயை கட் பண்ணி தோல் நீக்கி பொடி பொடி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாயை நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை ஆனதான் நம்ம கைட்டு நசுக்கும் போது நசுங்கும். அதனால் நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டை அதே எண்ணெயில் சேர்த்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காவையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பூசணிக்காய் நல்லா வேகிற வரை வேக விடணும். இதோட தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக விட ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெந்தால் தான் பூசணிக்காய் நல்லா மசியும். இதை நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். பூசணிக்காய் வேகட்டும். இப்போது நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஐட்டம் எல்லாம் நல்லா மசிச்சுக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற மிளகாய் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மசிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற பூண்டையும் மசிச்சுக்கிறேன். இப்போது வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கிறேன். பூசணிக்காயும் நல்லா வெந்துட்டு இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு ஆறுனதும் இதையும் அதோடு சேர்த்து நல்லா மசிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். இதோட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சுக்கிறேன். ஒரு 1/4 மூடி அளவு லெமன் பிழிஞ்சால் போதும், சூப்பராக இருக்கும். இனி அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும். இதோட கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.